வணக்கம் வியூவர்ஸ், அன்னப்பறவை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். பிக் பாஸ் நிகழ்ச்சி 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு. நேற்று நடந்த நிகழ்ச்சியில் பரணியை வரவழைத்து கமல் அவரிடம் பல கேள்விகளை கேட்டறிந்தார். அப்போது நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம். கமல், உள்ளே வருவதற்கு முன்பு இருந்த பரணிக்கும் இப்போ வெளியே போயிருக்கிற பரணிக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த பரணி, முன்னாடி நான் சாதாரண பரணி, இப்போ பிக் பாஸ் பரணி என்று வேடிக்கையாக கூறினார். பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அதிகமான பயம் எதில் இருந்தது என்று கமல் கேட்டார். அதற்கு பதிலளித்த பரணி, ஏன் பயம் இல்லை? ஒவ்வொரு நொடியும் நான் பயந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் தான் தலைவர், என் பேச்சை தான் கேட்கணும் என்ற கட்டளை ஒருபுறம் இருக்க, அடுத்த தலைவர் நான் தான் என்று சிலர் நினைப்பர். அப்படி இருக்கும்போது நான் தலைவர் பேச்சை கேட்பதா இல்லை தலைவர் ஆக போறவர் சொல்றதை கேட்பதா என்று பயமாக இருக்கும் என்று சொன்னார். கஞ்சா கருப்பை பற்றி அவரிடம் கேட்டதற்கு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்துவிடல் என்ற திருக்குறள் மூலம் பதிலளித்தார். அதற்கு கமல், அதை அவர் உணர்ந்தாரா என்று கேட்டதற்கு, காலம் உணர்த்தும் என்று சாதாரணமாக பதிலளித்தார். கமல் பரணியை பார்த்து, தங்கச்சி ஜூலி இப்படி பண்ணதை எப்படி பார்க்குறீங்க என்று கேட்டதற்கு பரணி, நம்ம எல்லோர் வீட்லேயும் தங்கச்சி இருப்பாங்க, அவங்கள நம்ம பாசமாக வளர்க்குறோம். ஆனால் கல்யாணம் ஆகி அவங்க வீட்டுக்கு போன பின்னாடி சில விஷயங்களில் சில சமயங்களில் ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க இல்லையா, அது மாதிரி அந்த தங்கச்சி செய்ததா நான் நினச்சிக்கிறேன் என்று ஜூலியை விட்டு கொடுக்காமல் பேசினார். பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க என்று கமல் கேட்டதற்கு பரணி, குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பது எப்படிப்பட்ட கொடுமை என்பதை நான் உள்ளே இருக்கும்போது உணர்ந்தேன். மனைவி, குடும்பம் என அனைத்தையும் விட்டுவிட்டு வெளிநாடுகளில் வேலை செய்யும் ஆண்களை நினைத்து வேதனைப்பட்டேன். அது கப்பலில் வேலை செய்கிறவங்களுக்கும் மிலிட்ரியில் வேலை செய்கிறவங்களுக்கும் மட்டுமே பொருந்தும். அவர்கள் 8 மாதம் 10 மாதம் வேலை செஞ்சுட்டு கிடைக்கிற 1 மாதம் 2 மாதத்தில் வீட்டுக்கு வந்து பிள்ளைகள், மனைவி, பெற்றோர் என அவர்களிடம் தனக்கு கிடைத்த லீவை 10 மாதமாக நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போகிறாங்க பார், அவங்க தான் ரியல் ஹீரோஸ் என்று கண் கலங்கி சொன்னார். பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்று கமல் கேட்டதற்கு, ஏன் இல்லை, ஒவ்வொரு சனிக்கிழமை வந்தாவே சந்தோஷம்தான் என்று சொல்லி தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். உள்ளே இருக்கும்போது காயத்ரி, ஆர்த்தி போன்றோர் உங்களுக்கு கொடுத்த டார்ச்சர் பற்றி சொல்லுங்கன்னு கமல் கேட்டதற்கு, வேண்டாங்க, அவங்க குடும்பம் இப்போ டிவி பார்த்துக்கணும் இருக்கும் என்று சொன்னார். கேவலமானவன் என்று பலமுறை சொன்ன காயத்ரி எங்கே, அவங்க குடும்பம் பார்த்துக்கணும் இருக்கும் என்று சொன்ன பரணி எங்கே? இது அவருடைய பெரிய மனசை நமக்கு புரிய வைக்கிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சியில் யார் வெற்றி பெறுவார் என்று கமல் கேட்டதற்கு, நான் அந்த வீட்டை விட்டு வெளியேறும்போது பாய் பரணி என்ற குரல் ஒலித்ததே, அவர்தான் வெற்றி பெறுவார் என்று ஓவியாவை சூசகமாக சொன்னார். பேட்டியின் இறுதியில், பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினாலும் நீங்க தான் பிக் பாஸ் வின்னர் என்று பரணியை கட்டிப்பிடித்து வழி அனுப்பினார். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்களது அன்னப்பறவை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் இந்த சேனலை பற்றியும் இந்த வீடியோ பற்றியும் உங்களின் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.